பக்தி தொடர்கிறது. அதற்கு பரமஹம்சர் சொன்னார், நான் அந்த குழந்தையை முதல் நாள் நீ அழைத்து வந்தாய் அல்லவா, அன்றே உபதேசம் செய்திருந்தால் அந்த குழந்தை இப்படி கேட்டிருக்க மாட்டான். ஏன்? அன்றைக்கில்லாத மகிமை இன்றைக்கு உங்களுடைய சொல்லுக்கு எப்படி வந்தது? அன்றைக்கு மட்டும் நீங்கள் மகாத்மா இல்லையா? அன்று சொன்னால் அது பலித்திருக்காதா? இன்று சொன்னால்தான் அந்த வாக்கிற்கு அப்படி ஒரு வன்மை வருமா? அது இல்லை. அந்த குழந்தைக்கு இனிப்பு சாப்பிடாதே என்று சொல்லுவதற்கு என்னுடைய நாய் எழவில்லை, என்னுடைய மனது அதற்கு சம்மதிக்கவில்லை. காரணம், நான் காலையிலிருந்து மாலை வரை என்னை பார்க்கக்கூடிய வரக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் கொண்டு வரக்கூடிய அந்த இனிப்புகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு விட்டு இந்த குழந்தையை பார்த்து இனிப்பு சாப்பிடாதே என்று நான் எப்படி சொல்ல முடியும்? என்னால் அது முடியவில்லை. அதனால் நீ என்றைக்கு முதல் நாள் அந்த குழந்தையை அழைத்து வந்தாயோ அன்றிலிருந்து நான் இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன். நிறுத்திவிட்டு இன்றைக்கு அந்த குழந்தைக்கு இனிப்பு சாப்பிடாதே என்று நான் உபதேசம் செய்தவுடன் அது பலித்தது. நாம் ஒன்றை வாழ்க்கையில் அனுஷ்டிக்காமல் கடைபிடிக்காமல் அதை பிறருக்கு உபதேசம் செய்தால் அது என்ன ஆகும் என்றால் ஒரு சமுத்திரத்தில் பெய்யும் மழையை போல் வீணாகிவிடும். அதற்கு எந்த ஒரு பலனும் இருக்காது. ஆனால் மகான்கள் சொல்லக்கூடிய உபதேசம் என்பது எப்படி? அவர்கள் பக்கம் பக்கமாக பேச மாட்டார்கள், வளவளவென என்று எழுத மாட்டார்கள், அதிக நேரம் செலவழிக்க மாட்டார்கள். ஒரே ஒரு சொல், அந்த சொல் ஒருவருடைய வாழ்க்கையே அப்படி புரட்டி போட்டுவிடும். அது எப்படி என்றால், தாகத்தில் தவிக்கக்கூடிய ஒருவனுடைய நாக்கில் ஒரு சொட்டு நீர் விழுவது போல் அது அவனுக்கு அத்தகைய சாந்தியை கொடுத்துவிடும் அல்லவா? எதை தாங்கள் கடைபிடிக்கவில்லையோ அதை பிறருக்கு உபதேசிக்க கூடாது என்பதை மகான்கள் காண்பிக்கின்றார்கள். இருந்தாலும் ஒரு மந்திரத்தை நாம் உபதேசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நம சிவாய, நாராயணா, எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த மந்திரங்களை நாம் புத்தகத்தை எடுத்து பார்த்தால் எவ்வளவோ புத்தகத்தில் 1008 மந்திரங்கள் இன்று வருகின்றன. மந்திரங்களுக்கென்று தனி புத்தகங்களும் இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் எல்லா மந்திரங்களும் அச்சிடப்பட்டு புத்தகங்களாக வந்துவிட்டன. அந்த மந்திரங்களை நாம படித்துக்கொண்டு ஜபம் செய்தால் ஏதாவது பலன் ஏற்படுமா என்றால் ஏற்படாது. ஏன்? அந்த மந்திரம் அப்பொழுது வெறும் எழுத்துதான், சொல்தான், அதில் ஒரு உயிர் இல்லை. மந்திரத்திற்கு எப்பொழுது உயிர் வரும் என்றால், நாம் ஒரு பூமியை பார்த்து அந்த பூமி மிகவும் வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கின்றது என்று சொல்லுகின்றோம். ஒரு ஊதுவத்தி அளவில் எரியக்கூடிய நெருப்பு போராது. பெரிய அக்னி என்றால் அங்கு அக்னி பலமாக கொழுந்துவிட்டு எரிகின்றது என்று சொல்லுகின்றோம். ஒரு அக்னி கொழுந்துவிட்டு எரிகின்றது, ஒரு பூமி மிகவும் வலிமையாக இருக்கின்றது என்பது போல் ஒரு மந்திரம் எப்பொழுது வலிமையாக ஆகும் என்றால், சவுண்ட், ஒரு சப்தம். அந்த சப்தத்தை மீண்டும் 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 உச்சரிக்க அது மிகவும் சவுண்டாக ஆகிவிடும், ஸ்ட்ராங்காக ஆகிவிடும். அதனால் யார் ஒருவர் ஒரு மந்திரத்தை ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் உருஏற்றி வைத்திருக்கின்றாரோ அவரிடம் அந்த மந்திரத்தினுடைய ஜீவன், உயிர் இருக்கின்றது. அப்படி உருஏற்றி வைத்திருப்பவர் நமக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் செய்யும் பொழுது அது ஒரு சொல்லாக இல்லாமல் ஒரு நெருப்பிலிருந்து இன்னொரு நெருப்பு பற்றி கொள்வது போல், இன்னொரு பொருள் பற்றி கொள்வது போல் நம்மிடம் அந்த ஞான, அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய உயிர் நம்மிடம் ஓடி வந்து விடுகின்றது. அப்படி நம்மிடம் வந்த நெருப்பு துளியை எப்படி நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால், ஒரு நெருப்பு எப்படி வளரும்? நெய் விட்டால் வளரும், அல்லது அதற்கு சுள்ளிகள் போட்டால், எரியக்கூடிய பொருள்கள் போட்டால் வளரும். அப்படி நமக்கு மந்திரம் மூலமாக ஒரு ஜீவனை, ஒரு உயிரை, ஒரு அக்னியை கொடுத்தார்களே, அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், நாமும் அந்த மந்திரத்தை விடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தால் உரு ஏற 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 நம்மிடமும் அந்த மந்திரத்தினுடைய சக்தியானது தாண்டவம் ஆடிவிடும். சாய்பக்தியோர் அகர்பக்தி, இறை பக்தி.